ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம மஷ்ரூம் டிக்கா தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேக்கெட் நான் மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரோடு சேர்த்து இந்த மஷ்ரூமை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், இல்லைனா மஷ்ரூம் எல்லாமே உடஞ்சிடும். இதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப தீஞ்சிடக்கூடாது. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு இது வந்து நம்ம நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் வெங்காயத்தை கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் நல்லா மாறி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுவி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுவி சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கலாம். வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஊற வச்சுருக்கிறதுலையும் மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் எனக்கு அந்த காரமே போதும். நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வச்சு எடுத்து வச்சுருந்த காளானை இதோட சேர்த்துடலாம். இந்த காளானை இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காளான் வந்து ஊற வைக்கிறப்பவும் அதில் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இப்போ சேர்க்குறப்ப நம்ம பார்த்து கவனமாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துலேருந்து அந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கிரேவி பண்ணலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது காளான்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு லாஸ்ட்டாக இதை கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ரொம்பவே. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் டிக்கா வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மஷ்ரூம் வாங்குறப்ப கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.